பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். எங்களை மிக மதியமாக நேசத்தின் அன்பின் பரம தந்தையை நன்றியோடு துதிக்கிறோம். நீர் தந்த இந்த உங்களுடைய உயிர்த்தெழுந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோமப்பா. சில நாட்கள் முழுவதும் இருந்து காலங்களிலே எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்தினீர். இந்த நாட்களிலே உங்களுடைய உயிர்த்தெழுந்த பண்டிகையை நாங்கள் ஆசிரியப்பதற்காக இந்த ஆலயத்தில் கூடி வந்திருக்கிறோமப்பா. இந்த நாளில் இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசிரியக்க வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்கள் ராமத்தில் இருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ கூட்டி சேர்க்கணும்னா ஜெபிக்கிறோமப்பா. இந்த நாளிலும் மத்தியிலே செய்தி கொடுக்குமே வந்திருக்கிற ஆண்டவரே, உருவான ஐயா இருக்கா அம்மாவுக்காக நன்றி செலுத்துகிறோம். அவர்களை கொண்டு ஆண்டவரே இந்த நாளிலே உங்களுடைய செய்தி மூலமாக ஆண்டவரே எங்களோட கூட இடைப்பட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோமப்பா. பாடல்கள் பாடுகிற பிள்ளைகளை ஆசிரியங்க, இசைமீட்டுற பிள்ளைகளை ஆசிரியங்க. நாங்கள் எல்லோரும் ஒருமித்து உடைய நாமத்தை உயர்த்திற்கு எங்களை பிறந்தாங்க. இந்த ஆராதனை ஆரம்பம் முதல் முடி மட்டும் உடைய பிரசனத்தினால் இருப்பேங்க. நிறைய பெரிய காரியங்களை செய்யுங்க. மீட்பு நிச்சயமாக இயேசு கிறிஸ்துவினால் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆண்டவர் நாமத்து மகிமையுண்டாக நாம் யாவும் எழுந்து நின்று கீதங்களுக்கு ஏற்றினே 179 பாடுவோம். இந்நாளில் இயேசு நாதர் உயிர்த்தார் கம்பீரமாய். கீதங்களுக்கு ஏற்றி 179.
ஜெபம் செய்வோம். சர்வலோகமெங்கும் இருக்குமுள்ள பிதாவே, எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரின் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுமாய் மனிதருக்காக செய்த வாக்குறுதியின்படியே நிர்வாகிகளுக்கு சோலையாக எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிட எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்திலிருந்து படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் நீதியே பக்தியும் நீதியும் தெரிந்துகொள்ளுகிற இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் கிருபை செய்தருளும். ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றைய அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு உடமாற்றும் செயல்களுக்கு நாங்கள் மன்னிப்பது, எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனை பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உங்களுடையதே. ஆமென். ஆண்டவரின் தூதர்களை திறந்தருளும். அப்பொழுது எங்கள் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். தேவனை ரட்சிக்க விரைவாய் வாரும். ஆண்டவரே, சகாயம் பண்ண தீவிரியும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதாகாலமும் மகிமை உண்டாவதாக. ஆமென். கர்த்தரை துதியுங்கள். கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. மாறி மாறி வசனத்திலிருந்து சங்கீதம் 49. 49ஆம் சங்கீதம். ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் இதை கேளுங்கள். என் வாய் ஞானத்தை பேசும், என் இருதயம் உணர்வை தியானிக்கும். என்னை தொடர்கிறவர்களுக்கு அக்கிரமம் என்னை சூழ்ந்து கொள்ளு. தீங்கு நாட்களில் நான் பயப்பட வேண்டியதென்ன? தங்கள் செல்வத்தை நம்பி தங்கள் திரளான நட்சத்திரத்தினால் பெருமை பாராட்டுகிற ஒருவனாவது தன் சகோதரனை அழிவை காணாமல் இனி என்றைக்கும் உயிரோடு இருக்கும்படி எவ்விதத்திலாவது அவனை மீட்டுக் கொள்ளவும் அவன் நிமித்தம் மீட்டுக் கொள்ளக்கூடிய தேவனுக்கு கொடுக்கவும். அவர்கள் ஆத்தும மீட்பு மிகவும் அருமையாக இருக்கிறது, அது ஒருபோதும் முடியாது. ஞானிகள் மரித்து அஞ்ஞானிகள் நீர்கூடும் ஏகமாய் அடைந்து வாசனையை மற்றவர்களுக்கு வைத்து போகிறதை காண்கிறேன். தங்கள் வீடுகள் நித்திய காலமாகவும் தங்கள் வாசஸ்தலங்கள் தலைமுறை தலைமுறையாகவும் இருக்கும் என்பது அவர்கள் உள்ளத்தின் அபிப்பிராயம். அவர்கள் தங்கள் நாமங்களை தங்கள் நிலங்களுக்கு தரிக்கிறார்கள். ஆகிலும் கனம் பொருந்தியவராய் இருக்க மனுஷன் நிலைத்திருக்கிறதில்லை. அழிந்து போகும் மிருகங்களுக்கு ஒப்பாய் இருக்கிறான். இதுதான் அவர்கள் வழி, இதுதான் அவர்கள் பைத்தியம். ஆகிலும் அவர்கள் சந்ததியார் அவர்கள் சொல்லை மெச்சிக்கொள்கிறார்கள். பாதாளத்துக்கு இழுக்கப்படுகிறார்கள். மரணம் அவர்களை மேய்ந்து போடும். செம்மையானவர்கள் அதிகாலையில் அவர்களை ஆண்டு கொள்வார்கள். அவர்கள் தங்கள் வாசஸ்தலத்தில் நிலைத்திருக்க கூடாதபடி அவர்களுடைய ரூபத்தை பாதாளம் அளிக்கும். ஆனாலும் தேவன் என் ஆத்துமாவை பாதாளத்தின் வல்லமைக்கு தப்புவித்து மீட்பார். அவர் என்னை ஏற்றுக்கொள்ளுவார். ஒருவன் ஐஸ்வர்யவனாகி அவன் வீட்டின் மகிமை பெறும்போது நீ பயப்படாதே. அவன் மரிக்கும்போது ஒன்றும் கொண்டு போவதில்லை, அவன் மகிமை அவனை பின்பற்றி செல்வதும் இல்லை. அவன் உயிரோடு இருக்கையில் தன் ஆத்மாவை வாழ்த்தினாலும் நீ உனக்கு நன்மை ஆடினாய். மனுஷன் அவரை புகழ்ந்தாலும் அவன் என்னென்றைக்கும் வெளிச்சத்தை காணாத தன் பிதாக்களின் சந்ததியை சேருவான். கனம் பொருந்தியவனாய் இருந்தும் அளவில்லாத மனுஷன் அழிந்து போகும் மிருகங்களுக்கு ஒப்பாய் இருக்கிறான். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த உட்கார்வோம். முதலாம் வேத பகுதி வாசிக்கிறோம். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்டுள்ள முதலாம் வேத பகுதி மார்க்கு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 11ஆம் வசனம் வரை. மார்க்கு 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். ஓய்வு நாளான பின்பு மகதலேனா மரியாளும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் சலோமே என்பவளும் அவருக்கு சுகந்த வர்க்கமிடும்படி
அவைகளை வாங்கி கொண்டு வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே சூரியன் உதயமாகிறபோது கல்லறையினிடத்தில் வந்து, கல்லறையின் வாசலில் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள். அந்த கல் மிகவும் பெரியதாயிருந்தது. அவர்கள் ஏறிட்டு பார்க்கிறபோது அது தள்ளப்பட்டிருக்க கண்டார்கள். அவர்கள் கல்லறைக்குள் பிரவேசித்து வெள்ளையங்கி தரித்தவனாய் வலது பக்கத்தில் உட்கார்ந்திருந்த ஒரு வாலிபனை கண்டு பயந்தார்கள். அவன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள். அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் இங்கே இல்லை. இதோ அவரை வைத்த இடம். நீங்கள் அவருடைய சீஷரிடத்திற்கும் பேதுருவினிடத்திற்கும் போய், உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அவர் உங்களுக்கு சொன்னபடியே அங்கே அவரை காண்பீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லுங்கள் என்றான். நடுக்கமும் திகிலும் அவர்களை பிடித்தபடியால் அவர்கள் சீக்கிரமாய் வெளியே வந்து கல்லறையை விட்டு ஓடினார்கள். அவர்கள் பயந்திருந்தபடியினால் ஒருவருக்கும் ஒன்றும் சொல்லாமல் போனார்கள். வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே இயேசு எழுந்திருந்த பின்பு மகதலேனா மரியாளுக்கும் முதல் தரிசனமானார். அவளிடத்திலிருந்து அவர் 7 பிசாசுகளை துரத்தியிருந்தார். அவள் புறப்பட்டு அவரோடே கூட இருந்தவர்கள் துக்கப்பட்டு அழுது கொண்டிருக்கையில் அவர்களிடத்தில் போய் அந்த செய்தியை அறிவித்தாள். அவர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவளுக்கு காணப்பட்டார் என்றும் அவர்கள் கேட்டபோது நம்பவில்லை. வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்டுள்ள முதலாம் வேத பாடம் வாசித்தாயிற்று. நாம் யாரும் எழுந்து நின்று கீதங்களின் கீர்த்தனையில் உள்ள 179வது பாடல் 3 வாழ்வில் கீதத்தை நாம் 371வது பாடல் கீதங்களின் கீர்த்தனை 371வது பாடல் கர்த்தர் சித்த சகல சிருஷ்டிகளை. கர்த்தர் சிருஷ்டித்த சகல சிருஷ்டிகளே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். வானங்களே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். மழையே பனியே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும்
சகல பறவைகளே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். மனோமக்களே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். கர்த்தரின் ஊழியக்காரரே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். நீதிமன்றங்களே ஆத்துமாக்களே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். மனிதர்களே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். பரிசுத்த உட்கார்வோம். இரண்டாம் வேத வாசிங்க. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட இரண்டாம் வேத பாடம் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின இரண்டாம் நிருபம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 10ஆம் வசனம் முடிய. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் இந்த கூடாரத்திலே நாம் தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்து கொள்ள மிகவும் வாஞ்சியுள்ளவர்களாய் இருக்கிறோம். தரித்து கொண்டவர்களானால் நிர்வாணிகளாய் காணப்பட மாட்டோம். இந்த கூடாரத்தில் இருக்கிற நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம். இந்த போர்வையை களைத்து போட வேண்டுமென்று விரும்பாமல் மரணமானது ஜீவனினாலே விழுங்கப்படுவதற்காக போர்வையை தரித்தவர்களாய் இருக்க வேண்டுமென்று விரும்புகிறோம். இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே. ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு தந்தவரும் அவரே. நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். இந்த தேகத்தில் குடியிருக்கையில் கர்த்தரிடத்தில் குடியிராதவர்களாய் இருக்கிறோம் என்றும் அறிந்தும் எப்பொழுதும் தைரியமாயிருக்கிறோம். நாம் தைரியமாகவே இருந்து இந்த தேகத்தை விட்டு குடி போகவும் கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும் அதிகமாய் விரும்புகிறோம். அதிநிமித்தமே நாம் சரீரத்தில் குடியிருந்தாலும் குடியிராமற் போனாலும் அவருக்கு பிரியமானவர்களாய் இருக்க நாடுகிறோம். ஏனென்றால் சரீரத்தின் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லோரும் கிறிஸ்துவின் நியாயஸ்தலத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட இரண்டாம் வேத பாடம் வாசித்தாயிற்று. நாம் யாவும் எழுந்து நின்று நம்முடைய இருநூற்றாண்டு கீதத்திலே மாலை ஆராதனை ஒழுங்குக்கு பின்பதாகவும் நித்தனைய ஆராதனைக்கு முன்பாகவும் இருக்கிற தூயர் அதனாசியஸ் விசுவாச பிரமாணத்தை யாவரும் சேர்ந்து ஏறெடுப்போம். மாலை ஆராதனை ஒழுங்குக்கு பின்பதாக இருக்கும்.
நாம் யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். ரட்சிப்படைய விரும்புகிறவன் எவனோ அவன் சீர்சபைக்குரிய பொதுவான விசுவாசத்தை எல்லாவற்றிலும் முதன்மையாய் பற்றிக்கொள்ள வேண்டும். அந்த விசுவாசத்தை பழுதின்றி முழுமையும் அனுசரியாதவன் என்றைக்கும் கெட்டுப்போவான் என்பதற்கு சந்தேகமில்லை. திருச்சபைக்குரிய பொதுவான விசுவாசமானது தேவத்துவமுள்ளவர்களையும் கலவாமலும் தேவத்துவத்தை பிரியாமலும் ஏக தேவனை திருத்துவமாகவும் திருத்துவத்தை ஏகத்துவமாகவும் வணங்க வேண்டும் என்பதே. பிதாவானவர் ஒருவர், குமாரனானவர் ஒருவர், பரிசுத்த ஆவியானவர் ஒருவர். ஆனாலும் பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் ஒரே தேவத்தன்மையும் சம மகிமையும் சம நித்திய மகிமையும் உண்டு. பிதா எப்படிப்பட்டவரோ குமாரனும் அப்படிப்பட்டவர், பரிசுத்த ஆவியும் அப்படிப்பட்டவர். பிதா சிருஷ்டிக்கப்பட்டவர், குமாரனும் சிருஷ்டிக்கப்படாதவர், பரிசுத்த ஆவியும் சிருஷ்டிக்கப்படாதவர். பிதா அளவிடப்படாதவர், குமாரனும் அளவிடப்படாதவர், பரிசுத்த ஆவியும் அளவிடப்படாதவர். பிதா நித்தியர், குமாரனும் நித்தியர், பரிசுத்த ஆவியும் நித்தியர். ஆகிலும் 3 நித்திய வஸ்துகள் இல்லை, நித்திய வஸ்து ஒன்றே. அப்படியே 3 அளவிடப்படாத வஸ்துகள் இல்லை, 3 சிருஷ்டிக்கப்படாத வஸ்துகளும் இல்லை. சிருஷ்டிக்கப்படாத வஸ்து ஒன்றே, அளவிடப்படாத வஸ்து ஒன்றே. அப்படியே பிதா சர்வ வல்லவர், குமாரனும் சர்வ வல்லவர், பரிசுத்த ஆவியும் சர்வ வல்லவர். ஆகிலும் 3 சர்வவல்ல வஸ்துகள் இல்லை, சர்வ வல்ல வஸ்து ஒன்றே. அப்படியே பிதா தேவன், குமாரனும் தேவன், பரிசுத்த ஆவியும் தேவன். ஆகிலும் 3 தேவர்கள் இல்லை, தேவன் ஒருவரே. அப்படியே பிதா கர்த்தர், குமாரனும் கர்த்தர், பரிசுத்த ஆவியும் கர்த்தர். ஆகிலும் 3 கர்த்தர்கள் இல்லை, கர்த்தர் ஒருவரே. அம்மூவரில் ஒவ்வொருவரும் தனித்தனியாக தேவன் என்றும் கர்த்தர் என்றும் அறிக்கையிட வேண்டுமென்று கிறிஸ்து மார்க்க சத்தியம் கட்டளையிட்டிருக்கிறது போல 3 தேவர்கள் உண்டென்றும் 3 கர்த்தர்கள் உண்டென்றும் சொல்லக்கூடாதென்று திருச்சபைக்குரிய பொதுவான சித்தாந்தம் கட்டளையிட்டிருக்கிறது. பிதா ஒருவராலும் உண்டாக்கப்பட்டவரும் அல்ல, சிருஷ்டிக்கப்பட்டவரும் அல்ல, ஜெனிப்பிக்கப்பட்டவரும் அல்ல. குமாரனும் பிதாவே இருக்கிறவர், உண்டாக்கப்பட்டவரும் அல்ல, சிருஷ்டிக்கப்பட்டவரும் அல்ல, ஜெனிப்பிக்கப்பட்டவரே. பரிசுத்த ஆவி பிதாவாலும் குமாரனாலும் இருக்கிறவர், உண்டாக்கப்பட்டவரும் அல்ல, சிருஷ்டிக்கப்பட்டவரும் அல்ல, ஜெனிக்கப்பட்டவரும் அல்ல, புறப்படுகிறவரே. ஆகையால் 3 பிதாக்கள் இல்லை, ஒரே பிதாவும், 3 குமாரன் இல்லை, ஒரே குமாரனும், 3 பரிசுத்த ஆவிகள் இல்லை, ஒரே பரிசுத்த ஆவியும் உண்டு. அன்றியும் இந்த திருத்துவத்தில் ஒருவர் முந்தினவரும் அல்ல, பிந்தினவரும் அல்ல, ஒருவரில் ஒருவர் பெரியவரும் அல்ல, சிறியவரும் அல்ல, மூவரும் சமநித்தியரும் சமத்துவமானவர். ஆதலால் மேற்சொல்லியபடி எல்லாவற்றிலும் ஏகத்துவத்தை திருத்துவத்தை ஏகத்துவமாகவும் வணங்க வேண்டும். ஆனபடினாலே ரட்சிப்படைய விரும்புகிறவன் திருத்துவத்தை குறித்து இப்படியே நினைக்க வேண்டும். மேலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் குறித்து சரியான விசுவாசத்துவம் நித்திய ரட்சிப்படைவதற்கு அவசியமாக இருக்கிறது. நாம் விசுவாசித்து அறிக்கையிடுகிற சரியான விசுவாசமானது தேவகுமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்து தேவனுடைய மனுஷனாக இருக்கிறார். பிதாவும் சரியானவர், மனுஷ தன்மையின்படி பிதாவும் தாழ்ந்திருக்கிறார். அவர் தேவனும் மனுஷகுமாரனுமாயிருந்து இருவராயிராமல் கிறிஸ்து என்னும் ஒருவராகவே இருக்கிறார். தேவத்தன்மை மனுஷத்தன்மையாய் மாறினது போல இல்லாமல் தெய்வத்தில் மனுஷத்தன்மையை சேர்ந்து கொண்டதினாலே ஒருவராக இருக்கிறார். 2 தன்மையும் கலந்ததினால ஒருவராக பிறந்ததினாலே முற்றும் ஒருவராக இருக்கிறார். பகுத்தறிவுடைய ஆத்மாவும் சரீரமும் பொருந்தி ஒரே மனுஷனாக இருப்பது போல தேவனும் மனுஷனும் பொருந்தி ஒரே கிறிஸ்துவாக இருக்கிறார். அவர் நமக்கு ரட்சிப்பு உண்டாக பாடுபட்டு பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரித்தொழில் எழுந்தினார். அவர் பரமனிதருக்கு ஏறி சர்வமுள்ள பிதாவாகிய தேவன் அருள்பாட்சி வீற்றிருக்கிறார். அவரிடத்திலிருந்து உள்ளோரையும் மரித்தோரையும் நியாயந்திற்கு வருவார். அவர் வரும்பொழுது சகல மனுஷரும் தங்கள் சரீரங்களோடு எழுந்து தங்கள் கிரியைகளை குறித்து கணக்கு ஒப்புவிப்பார்கள். நன்மை செய்கிறவர்கள் நித்திய ஜீவனையும் தீமை செய்தவர்கள் நித்திய அக்கினியையும் அடைவார்கள். திருச்சபைக்குரிய பொதுவான விசுவாசம் இதுவே. இதை ஒருவனும் உண்மையாய் விசுவாசிக்காவிட்டால் ரட்சிக்கப்படையான். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதாகாலமே உண்டாவதாக. ஆமென். உட்காருவோம். சிறுபிள்ளைகள் திருவசனம் சொல்வார்.
கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். யோபு 19:25. என் கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். யோபு 19:25. கிறிஸ்து உயிர்த்தெழுதல். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாள்களில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். யோபு 19:25. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவரை கடைசி நாளில் உயிரோடு பூமியின் மேல் இருப்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். யோபு 19:25. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். யோபு 19:25. கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். யோபு 19:25. Resurrection, victory over death. For I know that my Redeemer lives and that at the last he will stand upon the earth. Chapter 9, verses 25. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமி மேல் இருப்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். யோபு 19:25. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவள் கடைசி நாளில் பூமி மேல் நிற்பாள் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். யோபு 19:21. பிரியமானவர்களே, பண்டிகை வரி 300 ரூபாய் என்று தீர்மானிக்கப்பட்டது. அதை நீங்கள் கொடுத்து இந்த பண்டிகைக்கான செலவுகளை நீங்கள் தாங்க முடியாமல் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய நாளில் மத்தியிலே வருகை தந்திருக்கிற நம்முடைய ஓய்வு பெற்ற குருவானவர் ஞானப்பிரகாசம் ஐயர் அவர்களை நம்முடைய சபையின் சார்பாக அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். சபையின் சார்பாக அவர்களோடு கூட வந்திருக்கிற இதுக்கு நமக்கு செய்தி கொடுக்கிற நம்முடைய செலினா ஆரோக்கியமேரி அம்மா அவர்கள் நான் அன்போடு கூட வரவேற்கிறேன். மாணவர்களே, நமக்கு நான் ஏற்கனவே முதல்ல அறிவிச்சிருந்தேன். லெந்து காலம் ஆரம்பிக்கும் போதே லெந்து காலம் நடைபெறுகிற வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை நடைபெறுகிற ஆராதனைக்கு நீங்கள் சரியாக ஒழுங்காக வருவீர் தெரிவிச்சுனால் உங்களுக்கு பரிசுகள் கொடுக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. அதற்கான பரிசுகளை இப்பொழுது நான் அறிவிக்கிறேன். முன்னதாக வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ள உங்கள் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். 2 நபர்கள் மாத்திரமே நீங்கள் முழுவதுமாக, அதாவது வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை அனைத்து ஆராதனையிலே எல்லா ஆராதனையும் கலந்து கொண்டவர்கள் 2 நபர்கள் மாத்திரம். அந்த 2 நபர்களை பேர்கள் அறிவிக்கிறேன். அதேபோல் ஒரு சிலர்கள் சூழ்நிலை காரணமாக ஒரு நாள் வராமல் இருந்தாங்க. அவர்களும் ஒரு 4 பேர் இருக்கிறார்கள். அவர்களும் பேர்களை அறிவிக்கும் போது நீங்கள் முன்பதாக வந்து பெற்றுக்கொள்ள நான் அன்போடு கூட கேட்டுக்கிறேன். முதலாவது அன்னத்தா ஏக்கா அவர்கள். இதில் ஆனந்தி அக்கா. அதே போல் ஒரு நாள் மட்டும் வர முடியாமல் இருந்தவர்கள் தங்கமலர், அற்புதராஜ், கோகிலாக்கா, அஸ்மிதா, அதேபோல் நம்முடைய ஆலயத்தில் திருவசன தேர்வு நடைபெற்றது. அதில் 3 நபர்கள் எழுதியிருந்தார்கள். அந்த 3 நபருக்குமே பரிசு கொடுக்கப்பட்டது. முதலாவதாக தேசிகா,
மெர்லின். கண்மணி கிருபா. பரிசு பெற்ற பிள்ளைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம். வருகின்ற ஆண்டிலும் நீங்கள் பரிசை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் ஆராதனைகளை தவறாமல் கலந்து கொள்ள அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இதை உற்சாகப்படுத்துவதற்கு மாத்திரமே, வேறு எந்த நோக்கமும் அல்ல. இந்த வாரத்தும் என்னுடைய பிறந்த நாளை ஆசிரியர் பெயர்களை நான் வாசிக்கிறேன். 7/4/2026 அன்று திருமதி ஆர் முத்துக்கணி அவர்கள் தங்களுடைய பிறந்த நாளை ஆசிரிக்கிறார்கள். அவர்களுக்காக நாம் தலையை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். இரக்கம் நிறைந்த கண்பின் பரம தந்தையை நன்றியோடு துதிக்கிறோம். நீருடைய மகளுக்கு கொடுத்த அளவில்லாத கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அவருடைய வாழ்க்கையில் சில காரியங்களை இழந்தாலும் கூட அப்பா, என் தேவன் அவர்களுக்கு போதுமானவராக இருந்து அவர்களை வழிநடத்தி செல்ல வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. சென்ற வருடத்திலே அவர்கள் சில கஷ்டங்களை அனுபவித்திருக்கலாம். ஆனால் இந்த புதிய ஆண்டிலே ஆண்டவரே உடைய பிள்ளைகளை பார்த்து மகிழ்ச்சி அடையும்படியாக ஆண்டவர் உடைய மகளை நீர் பலப்படுத்த வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறோம் அப்பா. பூமியிலே வாழும் நாட்கள் எல்லாம் ஆண்டவரே சுகத்தோடும் பலத்தோடும் வாழ்வதற்கு உடைய மகளை நீர் பலப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்குற மகளாக ஆண்டவரே, பேர பிள்ளைகளை பார்த்து மகிழ்கின்ற மகளாக நீர் அவர்களை மாற்ற வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய கருத்துக்களை முதலமாக ஒப்புவிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கும் ஜீவன் நல்ல பிதாவே. செய்தி கேட்பதற்கு ஆயத்தமாக நாம் யாரும் எழுந்து நின்று கீதங்களின் கீர்த்தனை 178 பாடுவோம். எழுந்தார் இறைவன். கீதங்களின் கீர்த்தனை 178. ஜெய கீதம் கைகொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர் தெழுந்தார், அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர் தெழுந்தார், அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். துதிகளின் மத்தியில்
மத்தியில் வாசமாயிருக்கிற எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, உயிரோடு எழுந்தவரே, உலகத்திலே சுற்றி திரிகிறவரே, எங்களோடு வாசம் செய்கிறவரே, இந்த இடத்துல நீர் வந்து ஆண்டவரே நீர் கண்ணோக்கி பார்த்து கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளுடைய அருகிலும் இருந்து பிள்ளைகளை உற்று கவனிக்கிறவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அது மாத்திரமல்ல, வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க வந்திருக்கிறபடியால் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, ஆவிக்குரிய கண்களை ஒவ்வொருவருக்கும் நீர் திறக்கும்படியாய் செபிக்கிறோம் ஐயா. ஆவிக்குரிய மனநிலைமைகளை நீர் கொடுக்கும்படியாய் செபிக்கிறோம் ஐயா. ஆவிக்குரிய சிந்தனை, ஆவிக்குரிய எல்லா காரியங்களிலும் ஆண்டவரே வளர்ந்தேறும்படியாய் இந்த இடத்துல நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம் ராஜா. உயிரோடு எழுந்தவரே, உலகத்திலே ஆண்டவரே உபத்திரங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லி நீர் எங்களுக்காக உலகத்தை ஜெயித்து ஆண்டவரே நாங்களும் இந்த உலகத்தை ஜெயிக்கும்படியாய் நீர் எங்களை அழைத்து வந்தபடியால் நன்றியோடு மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அன்பின் ஆவியானவரே, இந்த ஆராதனையை நீர் பொறுப்படுத்திக்கொள்ளும், நீர் பேசும், நாங்கள் பேச அறியோம், நீர் பேசும். உன் வாயிலே என் வார்த்தைகளை போடுவேன் என்று சொன்ன ஆண்டவர், உன் நாவிலே உம்முடைய வார்த்தைகளை போட்டு நீர் எங்களுக்கு என்ன சத்தியம் தேவையோ, என்ன ஆலோசனை தேவையோ அவைகளை நீர் பரத்திலிருந்து தரும்படியாய் ஜெபிக்கிறோம். நீர் மகிமைப்படும், நீர் மகிமைப்படும். அடிமையை மறைத்து கொள்ளும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த அருமையான நேரத்திலும் எங்களை உம்முடைய மத்தியிலே அழைத்து வந்த என் தேவாதி தேவனுக்கு தோத்திரத்தையும் துதியையும் கனத்தையும் செலுத்துகிறேன். பெரிய வெள்ளிக்கிழமை வர வேண்டியது, ஆனால் வர முடியாத ஒரு சூழ்நிலை. அதாவது அந்த சூழ்நிலை வர முடியலை, அப்புறம் எப்படி சொல்லன்னு சொல்லியாச்சு. ஆனாலும் ஆண்டவர் என்ன செய்கிறார், நேற்று தற்செயலாக நான் ஆனந்துக்கு ஃபோன் போடும்போது சொன்னான், நீங்கள் பண்டிகை ஆராதனைக்கு வர முடியுமா அப்படின்ட்டு. அப்போது 2வது அழைப்பு வந்த பிறகு நம்ம என்ன செய்யக்கூடாது, இது ஆண்டவருடைய சத்தமாக இருக்கலான்னு சொல்லி நான் என்ன செய்கிறேன், சரி நான் வருகிறேன் என்று சொல்லி நான் இந்த இடத்துல ஆண்டவர் என்னை அழைத்திருக்கிறார், அதான் சொல்ல முடியும். நான் வரட்டுமாலாம் நான் கேட்கல, ஆனந்துட்டு நான் செய்தி கொடுக்க வரட்டுமான்லாம் கேட்கல. நீங்கள் வாரீங்களா வருவீங்களா அப்படின்னு கேட்டதுனால தான் சரிப்பா நான் வரேன் அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட நான் என்ன செய்கிறேன் சொன்னேன். அப்போது நான் அவருடைய சத்தம் என்று நான் நினைக்கலை, ஆண்டவருடைய சத்தமாக அந்த இடத்துல நான் நினைக்கிறேன். இந்த இடத்துல ஆண்டவர் அழைத்து கொண்டு வந்த நோக்கம் வேறு. சரி, இந்த இடத்துல நம்ம உயிர்த்தெழுந்த பண்டிகையை நாம் கொண்டாட வந்திருக்கிறோம். எல்லாருக்கும் சந்தோஷம் தானே, எல்லாருக்கும் சந்தோஷம் தானே. நம்ம ஏசப்பா என்னச்சிட்டாரு, பாடுபட்டு 40 நாள் கஷ்டப்பட்டு 3 மணி நேரம் சிலுவையில் தொங்கி அடிபட்டு வேத வசனங்களெல்லாம் நீங்கள் தியானிச்சிருப்பீங்க. அப்படிப்பட்ட ஆண்டவரை கல்லறையில் கொண்டு என்னச்சுதாங்க, புதிய கல்லறையில் கொண்டு அடக்கம் பண்ணப்பட்டார். அதுக்கப்புறம் 3ஆம் நாள் இன்றைக்கு என்னச்சுதாரு, உயிரோடு எழுந்தார், உயிரோடு எழுந்தார். ஏன் உயிரோடு எழுந்தார்? சாத்தானானவன் அவனை அடக்கி வைத்து விடலாம் என்று பார்த்தான், மனுமக்கள் அவரை அடைத்து விடலாம் என்று பார்த்தார்கள். ஆனால் ஜெயம் கொள்கிற நம்முடைய ஆண்டவர் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருக்கிறார். ஏன்னா மக்கள், அவரை அறிந்த மக்கள், அவரை நேசித்த பிள்ளைகள் எல்லாரும் அழுகையோடும் பயத்தோடும் கலக்கத்தோடும், சீஷர்கள் கூட அவரை விட்டு ஓடி போனவர்களாக, சிதறுண்டு போனவர்களாக காணப்பட்ட அந்த பயமும் தீயிலுமாய் இருந்த இந்த வேளையிலே ஆண்டவர் 3ஆம் நாள் என்ன செய்தாராம், உயிரோடு எழுந்தார். முதலாக காட்சியை அளித்த அந்த பெண்மணி யார்? மகதலேனா மரியாள். சரி, இவன் எப்படி அந்த இடத்துல அதிகாலை இருட்டோடே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதிகாலை இருட்டோடே. யோவான் எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரம் 15வது வசனத்தின் முன்பகுதி வாசிங்க. இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்றார். இப்போ அவள் அதிகாலையில் போகலைன்னா அவளுக்கு அந்த தரிசனம் கிடச்சிருக்குமா? கிடச்சிருக்காது. அவள் அதிகாலை இருட்டோடைய சீஷர்களுக்கு முன்னதாக முதல் அவள் என்ன செய்கிறா, போய் அங்கே அழுது கொண்டு இருக்கிறாள். ஐயோ என் இயேசுவை காணவில்லையே, என் இயேசுவை காணவில்லையே என்று சொல்லி அங்கே பார்க்குறா. இவளோட சேர்ந்து முதல்ல மகதலேனா மரியாள், யாக்கோவின் தாயாக மரியாள், கிளையோப்பா மரியாள், இந்த மரியாளுக்கெல்லாம் போகிறாங்க.
அப்போது அவங்கெல்லாம் அந்த ஸ்திரீகளை பார்த்து தூதர் சொல்கிறாரு, என்னம்மா நீங்கள் என்ன செய்கிறீங்க, பயப்படாதீங்க, அந்த ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அடக்கம் பண்ணப்பட்ட ஆண்டவர் உயிரோடு எழுந்துட்டாரு, நீங்கள் இதை போய் சீஷர்களுக்கு அறிவிங்கன்னு சொல்லியாச்சு. ஆனால் இவன் என்ன செய்யலை, மகதலேனா மரியா எங்கேயுமே போகலை, அழுதா. அங்கே அழுதுட்டா, ஒவ்வொருத்திட்டையா கேட்குறா, ஐயோ என் ஆண்டவரே காணலையேன்னு. தோட்டக்காரன் நினச்சி, ஐயா என்னுடைய இயேசுவை யார் எடுத்துக்கொண்டு போனார்களா, நீர் பார்த்தீரா, நீர் பார்த்தா சொல்லும், நான் அவரை எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போ அவள் என்ன ஒரு வாஞ்சியாக இருக்கா, ஆண்டவரை எடுக்கணும்னு நினச்சி ஒரு பெரிய வாஞ்சியோடு இருக்கிறா. நாமும் ஆண்டவரை நம்மளுடைய ஆத்மாவிலே எடுத்துக்கொள்ள வேண்டும், நம்ம ஆத்மாவிலே அவர் வைத்து கொள்ள வேண்டும், நிரந்தரமாக ஆண்டவரை நம்ம என்ன செய்து கொள்ள வேண்டும், வைத்து கொள்ள வேண்டும். அதான் சொல்கிறாரு, அவள் ஏக்கத்தோடு இருந்தபடியினால், என் ஸ்திரீயே நீ ஏன் அழுகிறாய். நம்மளை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்கிறார், ஏன் அழுகிற. நம்ம அதிகாலையில் யாரெல்லாம் தேடி வந்தோமோ அவர்களுடைய கண்ணீர்களை ஆண்டவர் என்ன செய்கிறாராம், துடைக்கிறாரு. நீ யாரை தேடுற. அப்போ அவர் சொல்கிறாரு, அவன் என்ன சொல்கிறாரு, இயேசு நானே, நீ தேடுகிற இயேசு நானே. நீ போய் முதல்ல என்ன செய்து என்னுடைய சீஷர்களுக்கு அறிவி. இயேசுவை கண்ட மகதலேனா மரியாள் அவருடைய கண்ணீரை துடைக்கிறார். அது மாத்திரமல்ல, நீ போய் சீஷரிடத்தில் போய் சொல்லு, இயேசு இங்கே இல்லை, அவர் உயிர் தெழுந்தார், போய் சொல்லு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாட்களிலே நமக்கு என்ன அறைகூவல் கொடுக்கப்படுகிறது என்றால், நாம் இயேசுவை கண்ட நாம், இயேசுவை ருசித்த நாம், இயேசுவை பெற்றுக்கொண்ட நாம் என்ன செய்யக்கூடாதான், சும்மா இருக்கக்கூடாது. சும்மா நம்ம என்ன சுவிசேஷம் சொல்ல முடியும், நீங்கள் பிரசங்கம் பண்ணிடுவீங்க, உங்களுக்கு செய்த நன்மையை நீங்கள் சொல்லிடுவீங்க, நாங்கள் எங்கே போய் சொல்கிறது, இல்லவே இல்லை. யார் நம்மகிட்ட பார்க்குறாங்களோ பேசுகிறாங்களோ ஆண்டவரோடு நம்ம என்ன செய்ய வேண்டுமா, பேச வேண்டும். நம்முடைய கண்ணீரை துடைக்கிற ஆண்டவர் நம்மளோடு இருக்கிறார். பயப்படாதேன்னு சொன்ன ஆண்டவர் நம்மளோடு இருக்கிறார். நம்ம ஏன் பயப்படணும், நம்ம ஏன் அழணும்னு சொல்லி ஆண்டவரை பற்றி நம்ம ஒரு நிமிஷம் சொல்வோமானால் அந்த இடத்திலே தேவன் மகிமைப்படுகிறார். அதுதான் சுவிசேஷம். எனக்கு செய்த ஆண்டவர் உங்களுக்கும் செய்வார். தசேன் வலையில் இருக்கும்போது ஐயா அந்த ஈஸ்டர் செய்தியை இதை எடுத்தாங்க. என் ஸ்திரீயே நீ ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்று சொல்லி இந்த செய்தி எடுக்கும்போது ஒரு அம்மா பின்னாடி அழுதுகிட்டே இருந்தாங்க. 2021 அப்போது 25 வருஷத்துக்கு முந்தி, 23 வருஷத்துக்கு முந்தி அந்த அம்மா பின்னாடி அழுதுகிட்டே இருந்திருக்காங்க. யாருக்கும் தெரியாது என்ன அப்படின்னு சொன்னால், முந்தின நாள் சனிக்கிழமை பேங்க்கு திறந்துருந்துருக்கு. அவங்க நகையை திருப்ப போயிருக்காங்க. திருப்ப போய் அந்த பெஞ்சில் அப்படி வச்சு இருந்திருக்காங்க. அதுக்குள்ளே யாரோ நினச்சிட்டாங்க, அந்த நகையை திருப்பி அவங்க பேக்கில் வச்சுருக்காங்க. அந்த பேக்கை யாரோ கொண்டு போயிட்டாங்க. அந்த நகை நிறையா நகை, அந்த பண்டிகைக்காக அவங்க திருப்பின நகை யாரோ கொண்டு போயிட்டாங்க. அப்போ அந்த அம்மா அழுவாங்களா அழமாட்டாங்களா? நல்ல இயேசுவை ஏற்றுக்கொண்ட அம்மா கோயிலுக்கு வந்துட்டாங்க. மற்றவங்கன்னா கோயிலுக்கு என்ன செய்ய மாட்டாங்க, உங்களை நகை போயிட்ட, நம்ம கோயிலுக்கு என்ன செய்ய, நம்ம ஆண்டவரை தேடி என்ன செய்ய அப்படின்னு சொல்லி என்ன செய்யிருப்பாங்க, அழுதுகிட்டு வீட்டிலே இருந்திருப்பாங்க. ஆனால் அந்த அம்மா இங்கே கோயிலுக்கு என்ன செய்தாங்க, வந்தாங்க. இது ஐயாவுக்கு தெரியாது. ஸ்திரீயே நீ ஏன் அழுகிறான்னு சொன்ன உடனே அந்த அம்மாட்ட இயேசுவானவர் அப்படியே பேசுன மாதிரி இருந்தான். நீ ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய்? அந்த அம்மா தேடி இருக்காங்க, அங்கன்னு தேடி இருக்காங்க. யாரும் எடுத்துகிட்டு போயிருப்பாங்களா, யாரும் எடுத்துகிட்டு ஒவ்வொருத்தட்டையா கேட்குறாங்களாம். யார் சொல்லுவா? போயாச்சு. கடைசியில் இந்த வார்த்தை வந்து, ஏன் அழுகிறாய், பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், நீ யாரை தேடுகிறாய், அவர் உனக்கு வெளிப்படுத்துவார்னு சொல்லி இவங்க செய்தி சொன்ன உடனே அந்த அம்மாவுக்கு என்ன செய்யிருக்காங்க, நீ கலங்காதே, திகையாதே, அழாதேன்னு சொல்லி அந்த செய்தி சொல்லும்போது ஆண்டவர் அவங்களோடு பேசினாங்களாம். கடைசியில் என்னான்னு பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரு தைரியம் வந்துட்டு, ஆண்டவர் நம்மளோடு இருக்கிறாரு, நமக்கு அவர் ஏன் அழுகிறான்னு சொல்லிட்டார்ல, நம்ம கண்ணீரை எப்படியாவது தொடச்சிருவாருன்னு சொல்லி அந்த அம்மா ஒரு கொஞ்சம் ஆறுதலோட வீட்டுக்கு போனாங்களாம். வீட்டுக்கு போயிட்டு ஒரு சாயங்கால வேளையில் ஒரு ஆள் வந்து சொன்னாராம், நீ இதை வச்சுருக்கிறது சரியில்லை, கொண்டு அவங்ககிட்ட கொடுத்துரு, நீ வச்சது தவறு, அல்லது நான் உடனே என்ன செய்வேன்னு தெரியாது அப்படின்னு சொல்லி ஒரு ஆள் அவங்கள த்ரெட்டன் பண்ண மாதிரி தெரிஞ்சுதான்.
கடைசியில் அந்த நகையை நினச்சிட்டாங்க கொண்டாந்து அந்த அம்மா வீட்டில் கொடுத்தாங்களாம். ஹல்லேலூயா. நம்முடைய கண்ணீரை காண்கிற தேவன் நம்மளோடு இருக்கிறார். எத்தனை வருஷமானாலும் சரி, ஆண்டவர் 2000 வருஷத்துக்கு முந்தி வந்தவராக இருந்தாலும் இப்பொழுதும் பரிசுத்த ஆவியானவராக இருந்து ஒவ்வொருவரோடும் செயல்படுகிறார். அதனால தான் அவர் சொல்கிறார், ஸ்திரியே நீ அழாதே. ஏன் அழுகிறாய்? ஏன் அழுகிற? அது யாருக்கு? அதிகாலையில் தேட வந்தவர்களுக்கு மட்டும்தான். ஆண்டவரை தேடிய வந்த பிள்ளைகளை மட்டும்தான் அவர் என்ன செய்கிறாராம்? அங்கே ஆற்றுகிறார். நம்ம ஒவ்வொரு நேரமும் ஆண்டவரை தேடி வரும்பொழுது அவர் நம்மளை என்ன செய்கிறாராம்? தைரியப்படுத்துகிறார். நீ அழாதேன்னு சொல்லி தைரியப்படுத்துகிறார். அம்மா நீ அழாதம்மா, நீ அழாதம்மா, நீ அழாதம்மா, அப்படி தானே சொல்லுவோம். நம்ம பிள்ளைங்களாம் அழுதா நீ அழாத, நீ கவலைப்படாத, ஆண்டவர் பார்த்துக்கிடுவார் அப்படின்னு நம்ம உலக பிரகாரமான ஆறுதல் சொல்லுவோம். ஆனால் ஆண்டவர் இந்த இடத்துல சொல்கிறாரு, நீ அழாத, நான் இங்கே தான் இருக்கிறேன், நான் உன் தேவனாகிய கர்த்தர் நான் தான், நீ கவலைப்படாதன்னு சொல்லி அவர் என்ன செய்கிறார்? அங்கே வெளிப்படுத்துகிறார். அவர் அந்த கல்லறையில் கொண்டு அடைச்சாங்க. ஆனால் அந்த கல்லறையில் இருந்தாரா? இல்லை. 3ஆவது நாள் அவர் உயிரோடு எழும்பினார். முத்திரை போட்டாங்க. காவல்காரங்கெல்லாம் இருந்தாங்க. சூழ்நிலைலாம் பயங்கரமாக இருந்தது. ஆனாலும் ஆண்டவர் நினைத்தது தான். தீர்க்க தரிசனங்கள் உரைத்தது அந்த இடத்துல நிறைவேறிவிட்டது. மகதலேனா மரியா வரா. அந்த இடத்துல சீலைகளெல்லாம் கீழே கிடக்கிற, மூடி இருந்த சீலைகள்லாம் கீழே கிடக்குது. தலையில் சுற்றின துணியை மட்டும் அது உருட்டி அந்த இடத்துல தனியாக வச்சுருந்தான். உடம்புல உள்ள சீலைகளெல்லாம் கீழ் கடந்து தான் அந்த தலையில் சுற்றின துணியை மட்டும் நினச்சிருந்தான் மடித்து வைத்தப்பட்டிருக்கிறது. இதை நினச்சிட்டா இவா ஓடுறா. இந்த மகதலேனா மரியா சந்தோஷத்தோடு ஓடுறா. என் இயேசு உயிரோடு எழுந்தார், நான் பார்த்தேன், நான் கண்டுகொண்டேன், நான் ருசித்தேன், எனக்கு இந்த நன்மைகளை செய்தார், நீங்கள் பாருங்கள், வந்து பாருங்கன்னு சொல்லி யோவான்ட்டையும் பேதுருவட்டையும் என்ன செய்கிறா? ஓடுறா. அவங்க 2 பேரும் வேகமாக வராங்க. கடைசியில் 2 பேரும் யோவானும் பேதுரும் வேகமாக கல்லறைக்கு வந்தால் கடைசியில் உள்ளே போகிறதுக்கு யாருக்கு தைரியம் இல்லை? யோவானுக்கு தைரியம் இல்லை. வாசலில் நின்னே பார்க்குறாரு. அங்கே அந்த உடைகள் தான் என்னச்சுது, அந்த சுத்தின துணிகள் தான் கிடக்குது. அவரை காணலை. பேதுரு நினச்சிட்டான், உள்ளே போயிட்டான். பேதுரு தைரியசாலி தானே, உள்ளே போய் பார்த்தா இல்லை. அதுக்கப்புறம் சீஷர்கள் நினச்சிதாங்க திரும்ப அவங்க போகிறாங்க. நீங்கள் போங்க, கலிலேயாவுக்கு அவர் போகிறாருன்னு சொல்லி நினச்சிதாங்க அங்கே அனுப்பப்பட்டார். அது மாத்திரமல்ல, அவர் உயிர்த்த இயேசு மகதலேனா மரியாளுக்கு முதலாக காட்சி கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, மத்தேயு 28 1வது வசனத்தை வாசிங்க. முதலாம் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். 9:10 வாழ்த்துகிற ஆண்டவராக இருக்கிறார். நம்மை வாழ வைக்கிற ஆண்டவர் நம்மளோடு இருக்கிறார். நம்மளை வாழ வைக்கிற ஆண்டவர். அவர் பார்த்து வாழ்க. யாரை வாழ்கமோ? ஆண்டவர் வாழ்கமோ, ராஜாக்களை வாழ்கமோ, பெரிய பெரிய தலைவர்களை வாழ்கமோ. ஆனால் ஆண்டவர் இந்த கண்டுகொண்ட இந்த பெண்மணிகளை பார்த்து வாழ்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களால பாதங்களை தழுவி கொண்டார்களாம். இது 2வது அவருடைய தரிசனம். 3வது தரிசனம் மத்தேயு லூக்கா 24:15 பாருங்க. லூக்கா 24:15. ம் 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 3 நாளாகிறது. ஆனாலும் ம் 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 ம்
சரி, அந்த சம்பாஷணையை அவர் பேசிக்கிட்டே வராங்க. 2 சீஷர்களோடு அவர் வரும்போது, நீ ஏன் இப்படி துக்கமுகமாக இருக்கீங்க, உங்கள் முகம் சரியில்லையே, ஏன்னா உள்ளத்தை ஆராய்கிறவர் சொல்கிறார், ஏன் நீங்கள் துக்கமுகமாக, அங்கே முதல்ல ஏன் அழுகிறாய்னாங்க, அடுத்தால அவர் என்ன செய்கிறாரு, பயப்படாதீங்கன்னு சொல்கிறார், வாழ்கன்னு சொல்கிறாரு. இங்கே நீங்கள் ஏன் துக்கமுகமாக இருக்கிறீங்க அப்படிங்கிறாரு. அப்போ தான் இப்படி அடக்கம் பண்ணப்பட்டாங்க, கடைசியில் இல்லை அப்படின்னோடனே அவங்க அப்போ இவர் என்ன செய்கிறாரு, விளக்கம் கொடுக்குறாரு. நீங்கள் அறிவில்லையா, இதுதான் தீர்க்க தரிசனங்களில் நடந்தது, உண்மை தானே, நீங்கள் உங்களுக்கு தெரியாதான்னு அவர் பேசும்போது அவருடைய உள்ளம் என்னச்சுதான் கொழுந்து விட்டு எரிந்தது என்று சொல்லப்பட்டிருக்கு. அவர் சீஷர்களோடு அவர்கள் அந்த பேசிக்கொண்டு வரும்போது அவருடைய உள்ளம் கொழுந்து விட்டு எரிந்ததான். நாம் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்ளும்போது அவர் உற்று கவனித்து கேட்குறார். நம்ம சாதாரண காரியத்தை பற்றி பேசும்போதும், நம்ம ஆண்டவரை பற்றி, ஆண்டவர் நமக்கு செய்த நன்மையை பற்றி சொல்லும்போதும் இரண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. பார்த்துருக்கீங்களா? நம்ம ஆண்டவர் செய்த நன்மையை மற்றவங்களுக்கு அற்புதத்தை சொல்லும்போது எப்படி இருக்கும், நமக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும், அப்படி தானே, ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதான் அந்த ஒரு ஆண்டவரை பற்றி நான் உரையாடும் பொழுது நமக்கு ரொம்ப சந்தோஷம். அப்போ அது ருசித்தவங்களுக்கு தான் தெரியும், எல்லாருக்கும் தெரியாது. அப்போ ஆண்டவரோடு நம்ம உறவாடும் பொழுது, அவரை பற்றி சொல்லும் பொழுது ஒரு பெரிய சந்தோஷம். அந்த சீஷர்களுக்கு அவருடைய இருதயம் கொழுந்து விட்டு எறிந்ததான். அதுக்கப்புறம் அவர் போகிறார். லூக்கா 24:36 பார்த்தா 11 சீஷர்களுக்கு அவர் காட்சி கொடுக்குறாரு. அங்கே போய் என்ன சொல்கிறாரு பாருங்க. ம் 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 சமாதானம்ங்கிறாரு. அவர் சீஷர்களுக்கு என்ன செய்கிறாரு, சமாதானத்தை கூறுகிற ஆண்டவராக இருக்கிறார். நமக்கும் உலகம் தராத சந்தோஷம் சமாதானத்தையும் யாரால தான் தர முடியும், ஆண்டவரால் தான் தர முடியும். பெற்றோராலேயோ நண்பர்களாலேயோ சகோதரர்களாலேயோ என்ன செய்ய முடியாது, தரவே முடியாது. நமக்கு சந்தோஷம் சமாதானத்தையும் தரணும்னா யார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். அவரிடத்தில் நம்ம நெருங்கும் பொழுது அவர் நமக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தர்றார். சீஷர்கள்கிட்ட சொல்கிறார், உங்களுக்கு சமாதானம். ஏன் அவங்களுக்கு சமாதானங்கிறாங்க, அவங்க கலங்கி கொண்டு இருந்தாங்க. இயேசுவை பிடிச்சி கொன்னுட்டாங்க, சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க, நம்மளையும் பிடிச்சி நினச்சிருவாங்க, அவர்களோடு இருந்தவங்க நம்மளையும் நினச்சிவாங்க, பிடிச்சி கொண்டுருவாங்களோ என்னமோ, என்ன ஆதோ, நம்ம 3 வருஷம் நம்ம கூடயே இருந்தோமே, அவர் போயிட்டாரே, அவர் இப்படி நம்மளை விட்டு பிரிந்து போயிட்டாருன்னு அவங்க கலக்கத்தோடையும் கண்ணீரோடையும் துக்கத்தோடையும் பாரத்தோடையும் பயத்தோடையும் இருந்த அந்த இடத்துல அவர் போய் உங்களுக்கு சமாதானங்கிறாரு. அவர் சத்தத்தை கேட்டோடனே அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும், அவ்வளோ ஒரு சந்தோஷம், அவ்வளோ ஒரு சந்தோஷம். அதுக்கப்புறம் 1 கொரிந்தியர் 15:5 பார்க்கும்போது பேதுருவிட்ட போகிறாரு. அங்கே போய் அவர்கிட்ட என்ன சொல்கிறாரு பாருங்க. 1 கொரிந்தியர் 15:5 வாசிங்க. 12 தரிசனமானார். அதுக்கு பிறகு 500 பேருக்கு அதிகமான சகோதரருக்கு ஒரே வேளையில் தரிசனமானார். அவர்களில் அநேகர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள், சிலர் மாத்திரம் நித்திரை அடைந்தார்கள். யாக்கோவுக்கும் அதுக்கப்புறம் முதல்ல 11 பேருக்கு, அதுக்கப்புறம் பேதுருவுக்கு, அதுக்கப்புறம் 500 பேருக்கு. இவர் இன்னும் பரத்துக்கு ஏறலை. இந்த இறந்து உயிர் தெழுந்த பிறகு இத்தனை பேருக்கு அவர் என்ன செய்கிறாரு, போய் 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 தன்னை என்ன செய்கிறாரு, வெளிப்படுத்துகிறார். இந்த பெண்கள் அவங்கள போய் பார்த்தாங்க. ஆனால் சீஷர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் அவர் போய் என்ன செய்கிறாரு, போய் தன்னை என்ன செய்கிறாங்க, வெளிப்படுத்தி சமாதானம் வாழ்கன்னு சொல்லி அவர் என்ன செய்கிறாரோ அவர்களை தேற்றுகிறார். தோமா இல்லாத சீஷர்களுக்கு போகிறாரு. யோவான் 20:19. அதுக்கப்புறம் தோமாவுக்காக போகிறார். எப்பா நான் வரல விட்டாதான் நான் நம்புவேன் அப்படிங்கிறான். இல்லை, உடனே அவர் அதை அறிஞ்சு யோவான் 20:26 பாருங்க. 8 நாளைக்கு பிறகு வீட்டு உள்ளுக்கே இருந்தார்கள். தோமாவும் அவர்களுடனே இருந்தார். ரெண்டாவது சமாதானம். முதல்ல அந்த 20:19 வாசிங்க. அப்பமும் பூட்டப்பட்ட அந்த வீட்டுக்குள்ள அப்போ தோமா இல்லை.
மற்ற சீஷர்கள் இருந்தாங்க, அப்பவும் சமாதானங்காரு. ரெண்டாவது தோமா வந்த பிறகும் என்ன செய்கிறார்? உங்களுக்கு சமாதானம். இந்த நாட்களில் நம்ம சமாதானம் குறைவாக இருந்தோம்னா ஆண்டவர்கிட்ட நம்ம வரும்பொழுது, அவருடைய பாதத்தில் வரும்பொழுது ஒரு மெய்யான சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அவர் நமக்கு என்ன செய்வாராம்? தருவார். நமக்கு உபத்திரங்கள் உண்டு தான், கடைசி வரைக்கும் உபத்திரங்கள் உண்டு தான். வியாதிகள், கஷ்டங்கள், துன்பங்கள், தொல்லைகள் எல்லாம் பாடுள்ள உலகத்தில் தான் இருக்கும். ஆனால் ஆண்டவர் அண்டி வரும்பொழுது அற்புதங்களும் அதிசயங்களும் ஏராளமாய் நடக்கும், ஏராளமாய் நடக்கும். சிலர் கீழே விழுந்து மறிக்கிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க. நடந்து போகிறாங்க. அந்த அடைக்கலப்பட்டினத்தில் உள்ள ஒரு கேஷியர் அம்மா, அவங்களுடைய கணவன் அப்போ தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க, 1 வருஷம் தான் ஆச்சு தான். அவன் வாசலை விட்டு இறங்கியிருக்கார், முதல் படி இறங்கியிருக்காரு, அப்படியே குப்பரை தட்டி விழுந்து ஸ்பாட்லேயே இறந்து போனேன். ஸ்பாட்லேயே இறந்துவார். போன வாரம் நான் காலையில் 4:30 மணிக்கு கோயிலுக்கு வரும்போது ஒரு வேகத்தடை இருந்தது. எங்கள் வீட்டுக்கும் ஆலயத்துக்கு இடையில் ஒரு வேகத்தடை, இந்த பட்டமடையாரத்து போகிற இந்த டேனிங்கில். இருட்டு சரியான இருட்டு, கரண்ட் போயிட்டு. அப்போது நானும் இன்னொரு அம்மாவும் நடந்து வரோம். அந்த வேகத்தடையில் எத்தி அப்படியே நான் கீழே குப்பரை விழுந்துட்டேன். பைபிள் ஒரு பக்கம் கிடக்கு, கண்ணாடி ஒரு பக்கம் கிடக்கு, செருப்பு ஒரு பக்கம் கிடக்கு. முடிஞ்சதுன்னு நான் நினச்சேன். 2 முட்டும் நல்லா அடி, அப்படியே குப்பரை கிடந்தேன். ஆனால் 2 கையையும் நினச்சிட்டேன், ஊனிட்டேன். அப்போ நான் எக்கான்ட்டு பக்கத்தில் உள்ளவா வந்தவா தூக்குனா அவளால் தூக்க முடியுமா? பிறகு எப்படியோ எந்திரிச்சிட்டேன். பிறகு பைபிளை எடுத்தேன், கண்ணாடி எடுத்து போட்டேன். எக்கா நான் வீட்டுக்கு போயிடட்டாமா அப்படின்னு. இல்லைக்கா வேண்டாம், உங்களுக்கு நடக்க முடியுதா? நான் நடக்க முடியுதுமா. அப்போ நன்றி சொல்லிட்டு போயிருங்க. ஆண்டவர் அவளோடு மூலமாக என்கிட்ட பேச நன்றி சொல்லிட்டு நான் நினச்சேன், சேலெல்லாம் அழுக்காயிருக்கும், சேலை கிழிஞ்சிருக்கும். என்ன முட்டு வலி நல்லா கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. வலிக்கிறதுனால சேலை கிழிஞ்சிருக்கும். கிழிஞ்ச சேலையோடு எப்படி கோயிலுக்கு போக? வெள்ளை சேலை அழுக்குப்பட்டிருக்குமே அப்படின்னு என்னுடைய எண்ணம். ஆனால் அந்த அம்மா அவள் என்ன சொன்னான்னா, நீங்கள் நன்றி சொல்லிட்டு போயிருங்க. அப்புறம் பக்கத்தில் அந்த வீட்டில் கையை மட்டும் நல்லா கழுவிட்டு கோயிலுக்கு போயிட்டு, ஆண்டவரே என்னை நடக்க வச்சிரப்பா, எனக்கு கை காலெலாம் ஒடியெல்லாம் உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லிட்டு போயிட்டு, அதுக்கப்புறம் அந்த ஜெப எண்ணெயெல்லாம் போட்டு முட்டில் காய திரும்பி எண்ணெயெல்லாம் போட்டேன். அதுக்கப்புறம் வலியும் இல்லை, நான் கீழே விழுந்த அந்த எதுவுமே இல்லை. அப்போ ஆண்டவர் நம்மளை என்ன செய்கிறாரு? அவட்ட ஆண்டவர் பேசியிருக்காரு. ஆனாலும் நான் அவளை தாங்குவேன் அப்படின்னு பேசினாராம். நான் விழுந்து நான் எந்திரிச்ச உடனே அவர்கிட்ட ஆவியானவர் சொன்னாராம், ஆனாலும் நான் அவளை தாங்குவேன்னு சொல்லி அந்த அம்மாட்ட பேசினாராம். இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மளை என்ன செய்கிறாராம்? தாங்கி ஏந்தி சுமந்து தப்பித்து கொண்டு வருகிறார். அவரை தேடுற பிள்ளைகளுக்கு, அவரை நம்புகிற பிள்ளைகளுக்கு, அவர் விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு எப்படி தான் அற்புதம் நடக்கும்னு சொல்லவே முடியாது. எந்த வகையிலையாவது ஒரு அற்புதம் எங்களை பொறுத்த அளவில் இன்றைக்கு வரைக்கும் அற்புதம் நடத்திக்கிட்டே இருக்கிறார். ஆண்டவர் ஆச்சரியமாக வழி நடத்தி கொண்டே இருக்கிறார். ஏன்னா அவர் அண்டி ஜீவிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மளை என்ன செய்ய மாட்டாராம்? கைவிடவே மாட்டார். எனக்கு கவலையாக இருந்தது. ஆண்டவரே, நான் 40 வருஷமும் நாங்கள் செய்தி கொடுத்தோம், நாங்கள் ஆலயத்துக்கு போனோம், பண்டிகைக்கு போனோம், ஆனால் இந்த வருஷம் போக முடியலையே. எனக்கு உள்ளார ஒரு கவலை இருந்தது, இந்த வருஷம் போக முடியலையே அப்படின்னு கவலை இருந்தது. ஆனால் ஆண்டவர் என்ன செய்றாரு? நீ கவலைப்படாத மகளே, இருதயத்தின் வாஞ்சியை அறிந்திருக்கிற ஆண்டவர் நீ என்ன செய்றாரு? இந்த உங்கள் மத்தியில் என்ன செய்றாரு? கொண்டு வந்து விட்டார். நாங்கள் ஓய்வு பெற்றாலும் ஊழியத்திற்கு ஓய்வு கிடையாது. ஏன்னா கடைசி வரைக்கும் தான் ஆண்டவர் நம்மளோட இருக்கிறாரு, கடைசி வரைக்கும் நம்மளை ஆசீர்வதிக்கிறாரு. அப்போ அவரை நினச்சக்கூடாது, மறக்கக்கூடாது. நம்முடைய கண்ணீரை துடைக்கிற ஆண்டவர் நம்மளோடு இருக்கிறாரு, நம்மளை வாழ்த்துகிற ஆண்டவர் நம்மளோடு இருக்கிறார், நமக்கு சமாதானத்தை தருகிற ஆண்டவர் நம்மளோடு இருக்கிறார். அது மாத்திரமல்ல, கலிலேயா கடற்கரைக்கு அவர் போகிறாரு, அங்கே போய் அவர்களுக்கு காட்சி கொடுக்குறாரு. அது பிற 500 பேருக்கு காட்சி கொடுக்குறாரு. அப்புறம் யாக்கோவுக்கு, அப்புறம் பரமேறுத இடத்துல அந்த இடத்துல காட்சி கொடுக்குறாரு. அதை வாசிங்கம்மா. லூக்கா 24:50 வாசிங்க. லூக்கா 24:50. அவர்களை இந்த இடத்துல கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதிக்கிறார். கைகளை உயர்த்தி அவர் ஆசீர்வதிக்கிறார். அது மாத்திரமல்ல, அவர் சீஷர்கள் மேல் தன்னுடைய ஆவியை ஊற்றுகிறார். அங்கே ஆவியை ஊற்றும்போது நீங்கள் போய் உலகம் எங்கும் சுவிசேஷங்களை அறிவியுங்கள்னு சொல்லி அவங்கள அப்படி பலப்படுத்துகிறார். பரிசுத்த ஆவியானால் அவங்க வந்திருக்க அத்தனை பேர் 500 பேர் வந்திருந்தாங்க. அவ்வளோ பேரையும் பலப்படுத்தி, சீஷர்களை பலப்படுத்தி, நீங்கள் போங்க, உலகம் முழுசும் சுவிசேஷத்தை
சொல்லுங்க. சீஷர்கள் என்னச்சுதாங்க அதே மாதிரி கீழ்ப்படிஞ்சு உலகமெங்கும் போய் சொல்லி இந்த நாட்களில் ஆண்டவரே அறியாத இடங்களிலெல்லாம் நம்முடைய ஊழியக்காரர்கள் ஆங்காங்கே போய் சுவிசேஷத்தை என்ன செய்கிறாங்க, பரப்பி கொண்டிருக்கிறாங்க. நம்முடைய கடமை என்ன? ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நம்முடைய கடமை என்ன? நம்ம ஆண்டவரை பற்றி மற்றவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும், சொல்ல வேண்டும். எங்கே ஆண்டவர் உயிரோடு இருக்கிற, நீ ஏன் கவலைப்படுத? ஒரு நாள் தூத்துக்குடியிலேருந்து எனக்கு ஒரு ஃபோன் வந்தது. என் ஃப்ரெண்டு செலின், என் மனசு ரொம்ப வலிக்கு, எனக்கு கவலையாக இருக்குது அப்படின்னா. நல்லா ஜோமுன்ற பிள்ளை, எனக்காக நீ ஜோமுன்னு அப்படின்னா. அப்போ நான் சொன்னேன், நீ ஜோமுன்றது வேஸ்ட்டு, நீ கோயிலுக்கு போகிறது வேஸ்ட்டு, ஏன் கவலைப்படுத? ஆண்டவர் உன் கூட இருக்காருல, நீ ஏன் கவலைப்படுத அப்படின்னு நான் 2 அதட்டினோடனே நான் இப்போ சந்தோஷமாக இருக்கேன். நான் திடீர்னு அப்படி சோர்ந்துட்டேன். அப்போ ஒவ்வொரு நேரங்களையும் நம்மளே என்ன செய்யணும், ஆண்டவர் நம்மளோடு இருக்கார், நம்ம என்ன செய்யக்கூடாது, ஒன்றுக்கும் அவர் தான் ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்கிற, எதுக்குமே நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் உங்களோடு இருக்கிறேன், நான் உங்களை திக்கற்றவர்களாக விட, நீங்கள் பயப்படாதீங்க, நீங்கள் திடன் கொள்ளுங்க. இப்படி ஆண்டவர் சொல்லிட்டு கடைசியில் பவுலையும் சந்தித்து அவர் என்ன செய்கிறாரு, சவுலாக மாற்றி இந்த உலகத்துக்கு சுவிசேஷத்தை சொல்லும்படியாக என்ன செய்தாராம். அதுக்கு பிறகு பரமேறினார். இப்போ எங்கே இருக்கிறார்? பரலோகத்திலே இருக்காரா? எங்கே இருக்காரு? உயிர்த்த ஆண்டவர் இப்போ எங்கே இருக்காரு? எங்கே இருக்காரு? நம்மளோட இருக்கிறாரு. ஹல்லேலூயா, நம்மளோடு இருக்கிறாரு. அன்று சீஷர்களுக்கு தரிசனம் கொடுத்த ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவராக இன்று நம்ம ஒவ்வொருவரோடு இருக்கிறார். ஒவ்வொருவரோடு நம்ம போகும்போது வரும்போது நம்ம என்னென்ன வேலை செய்தாலும் நம்ம கூடவே இருக்கிறார். அந்த ஒரு ஆழமான விசுவாசம் நமக்கு வேணும். எல்லாரும் கைவிட்டாலும் என்ன போனாலும் என்ன ஆபத்தோ என்ன தேவையோ எப்போதும் ஆண்டவர் நம்மளோடு இருக்கிறார். இந்த ஒரு ஆழமான விசுவாசம், ஆழமான எண்ணம் யார் யாருக்கு வருகிறதோ அவர் கைவிடவே மாட்டார். அவர் கைவிடவே நம்ம கூடவே வரார். நான் அப்படியே தோட்டத்தில் உலாவும்போது தண்ணி பாய்க்கும் போதெல்லாம் ஜோம் பண்ணிக்கிட்டே போவேன். அப்படியே ஜோம் பண்ணிக்கிட்டே போகும்போது ஒரு நாள் டக்குன்னு பார்க்கேன், அப்படியே கடந்து அப்படியே வராரு. அந்த அங்கி போட்டு அப்படியே அங்கேருந்து அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து வராரு தோட்டத்துக்குள்ள. அந்த கனவுல அப்படி தெரிந்து நடந்து நான் ஏசப்பா அப்படின்ட்டு போகிறேன் நினச்சிட்டாரு. அப்போ நம்மளோடு அவர் நினச்சிறாரு. நம்ம ஆண்டவரோடு இருக்கும்போது அவர் நம்மளோடு இருப்பார், நம்மளை கைவிடவே மாட்டார். நமக்கு சமாதானத்தை தருகிற ஆண்டவர் நம்மளோடு இருக்கிறார். நம்மளை கண்ணீரை துடைக்கிற ஆண்டவர் நம்மளோடு இருக்கிறார். நமக்கு கஷ்டங்களா, பண கஷ்டங்களா, நமக்கு நோயா, எதுவானாலும் பெரிய டாக்டர் நம்மளோடு இருக்கிறார். அப்படி என்ன அப்படி இல்லையா? எனக்கு கேன்சரை சுகமாக்கின ஆண்டவர் என்னோடு இருந்து என்னையும் சுகப்படுத்தினார். அதனால தான் நான் உங்கள் மத்தியில் வச்சு இவ்வளோ தைரியமாக பேச முடியுது. நிறைய என்ன வியாதி வந்தாலும் அப்படியே சுகமாக்குற ஆண்டவர் எங்களோட இருக்கு. எத்தனையோ பேருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து டக்குன்னு போயிடுவாங்க. ஆனால் ஆண்டவர் ஐயாவுக்கு வந்தது, ஆனால் சுகத்தோடு என்ன செய்கிறாரு, உங்கள் மத்தியில் கொண்டு வந்திருக்கிறார். அப்போ அவரை தேடும் பொழுது, அவரை வாஞ்சிக்கும் பொழுது, அவரை ருசிக்கும் பொழுது அவர் நம்மளை ஒருபோதும் கைவிட மாட்டார். பெரிய டாக்டர் நம்மகிட்ட இருக்கிறாரு, பெரிய ஐஸ்வர்ய சம்பந்தர் நம்மகிட்ட இருக்கிறாரு, சமாதானத்தை கொடுக்கிறவர் நம்மகிட்ட இருக்கிறாரு, நமக்கு ஆறுதலை கொடுக்கிறவர் நம்மகிட்ட இருக்கிறார், நம்மகிட்ட கண்ணீரை துடைக்கிறவர் நம்மளோட இருக்கிறார். நம்ம என்னதான் செய்யணும்? நம்ம வேலை என்ன? அவர் நம்மகிட்ட இருக்கிறார், நம்ம வேலை என்ன? ஸ்தோத்திரம் சொல்லணும். ஆண்டவருக்கு நன்றி சொல்லிட்டு ஸ்தோத்திரம் சொல்ல 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 கிருபைகள் என்ன செய்யுமா, பெருகிக்கிட்டே இருக்குமா. நம்மளை உங்களுக்கு உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். எப்போ நம்ம துதிக்க ஸ்தோத்தரிக்க அந்த நம்ம என்ன செய்கிறோம், அப்படியே மெழுகுத்திரியை தூண்டுற மாதிரி, அதாவது லைட்டு வேகமாக எரியும் பார்த்தீங்களா, தூண்ட ஆவியானவருடைய செயல்பாடு நமக்கு என்ன செய்யணும். ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு ட்ரெயின் போகுது. அந்த ட்ரெயின் போகும்போது மேலே கம்பி இருக்கும் பார்த்துருக்கீங்களா? முன்னாலெல்லாம் அந்த ட்ரெயினில் கரியை தான் போட்டு என்ன செய்வாங்க, ட்ரெயின் ஓட்டுவாங்க, நிலக்கரியை போட்டு ட்ரெயின் ஓட்டுவாங்க. இப்போ கரண்ட்டு மூலமாக வருது. மேலே ஒரு கம்பி, நீள கம்பியாக போகும். இந்த ட்ரெயின் மேலேயும் ஒரு கம்பி போகும். இந்த கம்பி அந்த கம்பியோட என்ன செய்யும், டச் ஆகும். டச் ஆனால் தான் இந்த கரண்ட்டு அந்த இதுவும் இந்த கம்பியும் டச் ஆனால் தான் ட்ரெயின் என்ன செய்யும், போகும். நம்ம உலகத்தில் வாழணும்னா ஆண்டவருடைய ஆவியானவரோடு இருந்து நம்ம டச் ஆகிட்டே போகணும். எப்போதும் நம்ம யார்கிட்ட பேசினாலும் என்ன வேலை செய்தாலும் நம்முடைய உள்ளம் என்ன செய்யணும், ஆண்டவரோடு பேசிக்கிட்டே இருக்கும்போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். சமாதானத்தின் தேவன் நம்மளோடு இருக்கார். உங்களுக்கு சமாதானம். ஆண்டவர் சொல்கிற வார்த்தை, உங்களுக்கு சமாதானம், நமக்கு சமாதானம். சமாதானத்தை தருகிற ஆண்டவரை நம்ம என்ன செய்வது, ஒருபோதும் மறந்துடக்கூடாது. வியாதியிலையும் மறந்துடக்கூடாது, கஷ்டத்துலையும் மறந்துடக்கூடாது, கவலையிலையும் மறந்துடக்கூடாது. எல்லா ஆண்டவர் நம்மளோடு இருக்கும்போது எல்லாவற்றையும் தருகிறவர். கடைசியில்
மாத்திரத்தில் பரலோக ராஜ்யத்துக்கு நம்மளை என்ன செய்யறாராம், அழைத்து போகிற ஆண்டவருக்காக நம்ம என்ன செய்யணும், சுவிசேஷம் சொல்ல வேண்டும். ஆங்காங்க ஆண்டவரை பற்றி நம்ம சொல்லும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்மை நம்முடைய காணிக்காண்டு சிதார்ப்பணிக்கணுமோ நாம் யாரும் எழுந்து நின்று கன்வென்ஷன் கீதத்திலே 560வது பாடலை பாடும். கன்வென்ஷன் கீதங்கள் 560. கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம். ஜெபம் செய்வோம். இந்நேரம் அன்பின் பரம தந்தையை நன்றியோடு துதிக்கிறோம். நீ தந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீ உயிர்த்தெழுந்த இந்த நாளிலே வந்து நாங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஐக்கியப்பட்டு ஒருமனப்பட்டு நோக்கி பார்க்கும்படியாகவும் பாடும்படியாகவும் உடைய வேத வசனங்களை தியானிக்கும்படியாக நீ தந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாளில் நாங்கள் கேட்ட வசனத்தை எங்கள் அனுபவமாக கொண்டு வருகிறோம்.
ஏன் அழுகிறாய் என்று சொல்லி எங்களை திடப்படுத்துகிறீர், எங்களை ஆறுதல் படுத்துகிறீர். நாங்கள் கண்ணீரோடு கவலையோடு இருக்கும்போதும் எங்கள் கண்ணீரை துடைத்து எங்களை ஆறுதல் படுத்துகிற தேவன் நீர் ஒருவர் மாத்திரமே அப்பா. நாங்கள் வழி தெரியாமல் இருக்கும்போதும் பாதை காட்டுகிற நல்ல தெய்வம் நீர் மாத்திரமாப்பா. அதை நாங்கள் உணர்ந்தவர்களாக இந்த நாளிலே நாங்கள் எங்கள் வாழ்க்கையை நாங்கள் உமக்குள்ளாக நாங்கள் சிறப்பாக வாழ்வதற்கு நீங்கள் பலன் தாருங்க ஆண்டவரே. காணிக்கை படைத்த உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நாங்கள் தொட்டு ஆசிரியர் மாதிரி ஜபிக்கிறோமாப்பா. அதன் மூலமாக அவர்கள் செய்கிற வியாபாரத்தில் அவர்கள் செய்கிற பணியிலே எல்லாவற்றையும் என் தேவன் அவர்களுக்கு நல்ல உயர்வை நீ கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஜபிக்கிறோமாப்பா. இந்த நாளிலும் இந்த ஆறுதலை பங்குண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் பெயர் பெறாக ஆசீர்வதிங்க. உங்களுடைய ஆசீர்வாதத்தை சம்பூர்ணமாக பெற்றுக்கொண்டு அவர்கள் திரும்பி செல்ல உதவி செய்யுங்க. அவர் வந்தவண்ணமாக திரும்பி செல்லாதபடி உங்களுடைய ஆசீர்வாதங்களை அவர்கள் சம்பூர்ணமாய் பெற்றுக்கொண்டு திரும்பி செல்ல உதவி செய்யுங்க. இந்த நாளில் சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். சிறு பிள்ளைகளை அணைத்து கொண்டு ஆசீர்வாத தேவன் ஆண்டவர் இந்த நாளில் எங்களுடைய திருச்சபையில் உள்ள ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வதித்து வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். வாலிபர்களை உங்களுடைய கருத்தில் தருகிறோம். அவர்கள் கொடுக்கப்பட்ட இந்த வாலிப பருவத்தை உமக்கென்று அவர்கள் வாழும்படியாகவும் ஆண்டவரே உங்களுடைய வேத வசனங்களை தியானித்து அதன்படி நடக்கத்தக்கதாகவும் பாவத்திற்கு விலகி ஓடும்படியாகவும் அவர்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. அதே போல் படித்து கல்லூரி படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க. நல்ல அரசு தேர்வு எழுதுகிற பிள்ளைகளுக்கு அவர்கள் எதிர்பார்க்கிற மதிப்பெண்ணை கொடுத்து அவர்களை ஆண்டவரை நீங்கள் ஆசீர்வதித்து வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். +2 முடித்து விட்டு என்ன படிக்கலாம் என்று சொல்லி ஆண்டவரை தீர்மானம் எடுத்திருக்க பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அவர்கள் என்ன நினைக்கிறார்களோ அதை அவர்கள் வாழ்க்கையிலே நீ அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று அந்த ஆசீர்வாதத்தை நீ கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அதே போல் படித்து கொண்டு வேலை கண்டு காத்திருக்க பிள்ளைகளுக்கு ஏற்ற நேரத்தில் நல்ல வேலையை கொடுத்து இந்த தேவன் அவர்களை சம்பூர்ணமாக அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அதே போல் திருமணத்துக்கு கண்டு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஏற்ற நேரத்தில் ஏற்ற மணமகளை கொடுத்து அவர்கள் இல்லற வாழ்க்கையில் இணைத்தரல வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அதே போல் வீடுகள் கட்ட வேண்டும் என்று பிரயாசப்படுகிற பிள்ளைகளுக்கு ஒரு இல்லத்தை அவர்களுக்கு நீர் கட்டி கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. வியாபாரம் செய்கிற பிள்ளைகளுக்கு விவசாய பணிகள் செய்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அவர் செய்கிற விவசாய பணியிலே அவர்கள் பயிரிடுகிற எல்லா காரியத்திலும் என் தேவன் நல்ல விளைச்சலை கொடுத்து கைகளை பிரயாசத்தினை சாப்பிடுவாய் உனக்கு பாக்கியம் நன்மை உண்டாக்குன்னு சொல்லி வசந்தப்படியப்பா. அவர்கள் பாக்கியத்தை நன்மையை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. வியாபாரம் செய்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அவர்கள் செல்கிற இடமெல்லாம் நல்ல வியாபாரத்தை கொடுத்து அவருடைய வாழ்க்கையில் நீர் உயர்வை கொடுக்க வேண்டும் நான் ஜெபிக்கிறோம் அப்பா. அதே போல் பணி செய்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அவர் பணி செய்கிற இடத்திலே அவர்களோடு கூட பணி செய்கிற பிள்ளைகளை உங்களுடைய பிள்ளைகளாக மாற்றுவதற்கும் உங்களுடைய சுவிசேஷத்தை அவர்கள் அறிவிப்பதற்கு நீ பலன் கொடுங்க. அவர்கள் ஏழைக்கு ஏற்ற உயர்வை நீ கடுப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஏற்ற இடத்தில் நல்ல உயர்வை கொடுத்து உங்களுடைய பிள்ளைகளை மகிழ்ச்சி அடைப்பு செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அதே போல் ஆண்டவரே முத்துசு நீர் பகுதியிலே ஒரு ஆலயம் கட்டப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். அதை என் தேவ நீர் அறிந்து கொண்டிருக்கிறப்பா. அந்த பாதையை வாங்குவதற்கு அது 4 லட்சம் ரூபாய்க்கு மேலாக ஆகிறது. அதையும் என் தேவன் இந்த வருடத்திலே சந்தித்து அந்த இடத்துல அந்த பாதையை வாங்கி அந்த ஆலயத்தை கட்டுவதற்கு என் தேவன் பலன் கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அதன் மூலமாக அங்கு ரகசியமாக ஆண்டவரை ஆராதிக்க ஒவ்வொரு பிள்ளைகளும் சுதந்திரமாக அந்த ஆலயத்தில் வந்து ஆராதிப்பதற்கு அவர்கள் ஆண்டவரே அது ஏதுவாக அந்த ஆலயத்தை நீ கட்டி தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அதே போல் மேலக்காட்டூர் பகுதியில் சிறுவர் மத்தியில் நடைபெற ஊழியத்திற்காக ஜெபிக்கிறோம். அந்த ஊழியத்தையும் என் தேவன் வல்லமையாய் ஆண்டவரை செய்வதற்கு நீ பலன் கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அந்த ஊழியத்தை ஏற்படுத்தி கொடுத்த அந்த குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம். அந்த குடும்பத்தின் மூலமாக அங்கு வருகிற ஒவ்வொரு சிறு பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்பட்டு அந்த குடும்பத்திற்கே அந்த ஊருக்கே அந்த கிராமத்திற்கே ஆண்டவரை ஆசீர்வாதமுள்ள பிள்ளைகளாக அவள் வாழ்வதற்கு நீ பலன் கொடுங்க. நம்முடைய கருத்தை எங்கள் தாழ்த்திலும் அந்த ஆராதனையிலே எங்களோடு கூட மகிமைப்பட்டீர். மாத்திரம் நாங்கள் உயர்த்துகிறோம், எங்களை தாழ்த்துகிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க. மீட்பட்சமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே. நாம் எல்லாரும் எழுந்து நின்று முடிவுக்கு விதமாக கீதங்கள் 185 பாடுவோம். கீதங்கள் 185. வாழ்க
நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிருபையும் பிதாவாய் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஐக்கியமும் நம்ம எல்லோரும் கூட எப்போதைக்கு இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. தெய்வீக சமாந்தோடு போய் கடவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாருக்கும் நன்றி, ஸ்தோத்திரம்.